வெள்ளிப்பாளையில் உள்ளதான எங்களுடைய லண்டன் அண்ணா லண்டன் அக்கா அவங்களுடைய வீட்டுக்கு தான் வந்திருக்கிறோம். வெண்டிருக்கிறதே வளைஞ்சு கட்டிருக்கு. நல்ல உயரத்தில் முதல் நாங்கள் வெளியில் இதெல்லாம் இல்லையே இல்லை. நல்ல ஒரு டிசைன் கலர் கூட அந்த ஜி வச்சு அந்த பிளேஞ்செல்லாம் பிடிக்கும். ஆமா என்ன மறக்கலாம் சூரியக்கு இடையிலே அந்த சீலிங் அடிச்சிருக்கு. அதுக்கு போகக்கூடிய வாங்க பாருங்க வாழை மரத்தை பார்க்க. ஹாய், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சுபாஷ். பக்கத்தில் எங்களுடைய குட்டி அண்ணா பெயிண்டர் அண்ணா நிற்கிறார். பார்த்தீங்கன்னா எங்கே பின்னுக்கு ஒரு அழகான கதவு கேட்டொன்று தெரியுது. இதுக்கு முன்னுக்கு நிற்கிறோம், எங்கே நிற்கிறோம்னு யோசிப்பீங்கள். தெல்லிப்பாளையில் உள்ளதான எங்களுடைய லண்டன் அண்ணா லண்டன் அக்கா அவங்களுடைய வீட்டுக்கு தான் வந்திருக்கிறோம். பார்த்துருப்பீங்க, நிறைய காலமாச்சு. எப்படியும் அன்றைக்கி ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னுக்கு வந்திருக்கிறோம். வந்து கடைசியாக எல்லாம் பார்த்துட்டு போனாங்க என்னென்ன வேலை திட்டத்தோடு இருந்ததுண்டு. இப்போ அதுக்கு இடையில் இப்போ நாங்கள் கொஞ்சம் வீடியோக்களும் போடாத காரணத்தால் விரையில் லண்டன் அண்ணன் சொல்லியிருந்தார், என்ன ஒரு இடையில் போய் சந்திக்க மாட்டீங்களோ, என்ன போகிறீங்களா இல்லை அப்படின்னு கேட்டிருந்தேன். நான் இல்லைன்னா கொஞ்சம் பிஸியாக இருக்கிறேன், அதெல்லாம் முடிச்சோன்னு போகிறேன்ட்டு. அப்போ இன்றைய தினம் நான் போவேன்னு சொல்லியிருந்தேன். அதன் நிமித்தம் நாங்கள் ரெடியாகி வலிக்கிட்டு காலையிலே வலிக்கிட்டால் குட்டி அண்ணாக்கு ஒரு அலுவலன்னு போயிட்டார். அதுக்கு பிறகு பார்த்தா வந்து மழை, எவ்வளோ நேரம் மழை பருத்துற பக்கம் மழையே இல்லை. இப்போ அனல் கொளுத்துது. ஆனால் இந்த தெளிப்படையில் மழை தூண்டினா இப்போ கொஞ்சம் நின்றுட்டு இப்போ தான் வந்திருக்கிறோம். இப்போ பாருங்கள், லண்டன் அண்ணாண்ட வீட்டுக்கிட்ட கேட் எப்படி ஒரு அழகாக இருக்குது பாருங்கள். அடுத்தது முதல் வரைக்கும் இந்த மதிலெல்லாம் கட்டுப்படையில் கட்டுப்பட்டிருக்கு. அடுத்தது ஒவ்வொன்றுக்கும் பைப் விட்டுருக்கணும், லைட் வயரிங் வேலை செய்கிறதுக்கு, பல்பு போடுறதுக்கு. அடுத்தது பாருங்கள், சரியாக 12 அடி கேட்டேன்னு நினைக்கிறேன். 12 அடி ஆகலாம் வாகனம் போயிடக்கூடிய மாதிரி. அடுத்த முதல்ல நான் காண இந்தியாவில் பாருங்கள், முதல் வேலியல் இருந்தது. இப்போ மதில் அப்படியே சுற்றி வர மதில் கதைக்கு நாங்கள் அது மட்டும் ஒருக்கா போயிட்டு வருவோம். என்ன அப்படின்னு காணலாச்சும் ஒருக்கா பார்க்கணும். ஏன்னால் பார்த்துப்பீங்க, இந்த வீட்டை நிறைய பேர் பார்க்குறதுக்கு ஆசை. நடுக கோல் பண்ணி கேட்பினோம், எங்கே அந்த லண்டன் அந்த வீடு, எங்கள் வீடு கள்ளிப்பல வீடு அப்படின்னு கேட்பாங்க. அதான் இப்போ என்ன நடந்தேன்னு பாருங்க, வெண்டிருக்கிறோடய வளைஞ்சு கட்டிருக்கு. அதோட அங்காலும் வேலையும் நடக்குது, மதில் வேலையிலும் நடந்துன்னு இருக்குது. இப்போ நாங்கள் அதான் முதல் இந்த வேலை இன்னும் பூச்சி வேலை நடக்கிறேன். நான் ஒவ்வொன்றுக்கும் பைப்பு வச்சுருக்கேன், பைப் லைன் வச்சுருக்கேன். அந்த வட்ட பல்பு போடுவேன்னு நினைக்கிறேன். இப்போ நாங்கள் ஆரம்பத்தில் முதல் வந்து இதை பச்சைகள் எல்லாம் சூப்பர் வகைக்கு எப்படி இருந்தது, இந்த ஊரை எப்படி மாறி மாறி வருது. இப்போ ரோட்டில் இருந்து பார்த்தா தான் தெரியும். பாருங்கள், கூரை வேலையெல்லாம் இப்படி செய்திருக்கேன்ட்டு. ஓகே, வந்தாச்சு. பின்னுக்கு வேறு தான் போட்டிருக்கேன். நல்ல ஓகே, சரி. முதற்கட்டம் என்னென்றால் என்ன அப்படின்னா, உள்ளுக்கு போய் பார்ப்போமோ இல்லாட்டி வழியில் சுற்றி முதல் பார்த்துட்டு வருவோம். வழியில் அப்படியே சுற்றி கொண்டு வந்து பார்த்துட்டு வருவோம். இப்போ நான் உங்களே கோபண்ணான்னு விளங்குது. என்னத்துக்கு கோபண்ணா தனியாக போடுறேன், தனியாக போகிறேன்னு வச்சுங்களா. அதுக்கெல்லாம் வேலை திட்டம் இருக்குன்னு. இப்போ நானே உங்களை கூப்பிட்டாண்டால் இடையில சொல்கிறேன் கொஞ்சம். சரியா, முதலாவது பாருங்கள், சல்லி வரைச்சதெல்லாம் கடை என்னென்ன இருக்குன்னு உங்களுக்கு காண்பிக்கும். சல்லி ரைட்டா. அடுத்தது இந்த ஒரு மண்ணானால் இது மழை பெஞ்சபடியே கொஞ்சம் கருப்பாக இருக்குது. மழை பெஞ்ச கருப்பாக இருக்குது. ஆனால் இது உள் நிரம்பு ரைட். இது மற்ற மண், இது நல்ல மண் தான். இது மழையால் தான் அப்படி உள் நிரம்பு. இப்போ மழை தூரினது அது வேறு மண்ணாக இருக்குன்னு. இது வேறு மண். 3 மணல் பறிச்சிருக்குது. பார்த்தீங்கன்னா நேரம் 4 கால் அந்நாக்கள் வேலை தான் செய்யணும்.
இதெல்லாம் நாங்கள் திருப்பி பார்ப்போம் போல அந்த மகட மேலே ஏற காண்பிக்கணும் பாருங்க லெவல் சீட் அடிச்சிருக்கு எல்லாம் படிச்சுது நம்ம அவுட்கம் வச்சா சும்மா பேஸ்ட் மட்டும் வச்சுக்கலாம் பேஸ்ட் வச்சுருக்கோம் அது இனித்தான் வேலை இருக்குது பேஸ்ட் வேலையில் தான் வேலை இருக்குது அடுத்தது முதல் விரைக்கில் இந்த நில சைட் இருக்குல்லோ இது செய்யலை இப்போ செய்திருக்கு எவ்வளோ நீட்டாக இருக்குது பாருங்கள் இந்த இன்னும் மீது பூச்சி வேலை இருக்குன்னு நினைக்கிறேன் மேலே பூச்சி வேலை இருக்குது இந்த கல் இந்த வேலைக்கு தான் இந்த கல் கொண்டு வந்து பறிச்சிருக்கு குட்டின்னு இந்த கல்லுன்னு ஓகே தானே இந்த வேலை இதுக்குள்ளே போடுறதுக்கு இந்த கல் கட்டிட்டன்னு உள்ளுக்குள்ளே அதை போட்டு மொங்கான் போடுறேன் மொங்கான் இருந்தால் இந்த சிவருக்கு பலப்பாக இருக்கும் பாருங்க எப்படி போட்டிருக்கேன்னு சிவருக்கு பலப்பு நாங்கள் உள்ள வந்து பார்ப்போங்க அடுத்தது கரண்ட் நாங்கள் எடுத்து இதில் அதை இந்த சரிச்சு பாருங்கள் லெவல் சீட் தான் அடிச்சு சீலிங் அடிச்சு இந்த ரைட் பட்டம் அடிச்சிருக்கு இப்போ அடுத்ததாக என்னென்றால் அந்த சைட்டால் தான் அந்த பூச்சி வேலை நடந்துட்டு வருது இந்த சிவப்பு காவியும் வைக்கணும் இப்போ இது மலையண்டபடியாக மூடி விட்டு கிடக்குது மரவள்ளி மரவள்ளி வாழை நிறைய இருக்கிறது அதே மாதிரிக்கா பார்ப்போம் என்னென்ன இருக்குது என்னென்ன சரி அதே கடைசியாக பார்ப்போம் நான் இதை பார்த்து கொண்டு வருவோம் மண்ணு இந்த சிவர் கட்டு பாருங்க இங்கே இருந்து இதில் ஒரு படி வைங்க ஏன்னா இது கிச்சன் மாதிரி பாருங்க இருக்குது அப்படியே இந்த வேலை அங்கே மட்டும் போகணும் வெங்காயம் கழிவுக்கு ஒவ்வொன்றா பார்ப்போம் எல்லாத்தையும் வந்து ஏன் வந்திருக்கேன் தெரியுமா இவ்வளோ நாளுக்கு பிறகு வந்தாங்க எல்லாத்தையும் பார்க்கணும் என்னென்ன இடக்குது என்னென்ன உடைஞ்சிருக்குது என்ன உடையில எல்லாத்தையும் பார்க்கணும் அதான் முதல்ல அப்படி சுற்றி பார்க்குறோம் பொயில கண்டு நிற்குதானே பொயில கண்டு பாருங்க புகையில கண்டு எந்த சைட்டும் நல்ல உயரத்தில் சார் முதல் நாங்கள் விளையாட்டு இதெல்லாம் இல்லையல்லோ தானே உயரமாக தான் இந்த சைட் கட்டு இருக்கு அதுக்கு இல்லை இருக்கு இல்லை டவுன் அப்பா ஒரு தட்டு ரெண்டு தட்டு போட்டுக்கிறக்கு ஓகே அடுத்தது லெவல் சீட் தான் எல்லாம் முடிஞ்சிருக்கு இப்போ நாங்கள் ஏன் காட்டுறோம்னா இந்த வீட்டை எதிர்பார்க்குற ஆட்கள் கூட இந்த வீட்டில் என்னென்ன நடந்திருக்குன்னு இவ்வளோ வேலையும் நடந்திருக்குது அந்ததுக்காண்டி ஒவ்வொன்றையும் காட்டுறோம் ஜன்னலும் போட்டு வைக்கணும் அப்படியே நாங்கள் இங்கே உள்ளுக்கு போக போகிறோம் உள்ளுக்கு போயிட்டா ஓகே இப்போ முன் கோடுக்கு வந்துட்டோம் நாங்கள் முதல் இதை காண்பிட்டு நாங்கள் எந்த நிலையில் இருந்ததுன்னு நான் இது இப்போ பெயிண்ட் அடிக்கிற கட்டத்தில் வந்து நிற்கிது அடுத்தது இதே தூண் நாங்கள் முதலே சொல்லியிருப்போம் இதில் உடைச்சி நாங்கள் எங்களுடைய பழமையை அழிக்காமல் இதையே அப்படியே வச்சோன்னே செய்வோம் என்று அதே தான் இப்போ செய்திருக்குது அடிச்சிருக்கு சரி அந்த லைனுக்கு அதில் ரெடிமேடாக வைக்கிற இதெல்லாம் வாங்கி போட்டிருக்கு பாருங்க அந்த பூ டிசைனு இந்த லைனும் அப்படியே போட்டு அடுத்தது இந்த கதவு முதல்ல இருந்தது பாருங்க கம்பி மாற்றுப்படையில் இது இந்த நிலை கதவுன்னு நிலை அப்படியே இருந்தது இதுக்கு என்ன வேலை இருக்குது இந்த ரூம் இருக்கா பார்ப்போம் முதல்ல இந்த ரூம் அதே தான் பாருங்க மேலுக்கு சீட் அடிச்சு இதுக்கு புட்டி வைக்கிற வேலை இருக்கு அதெல்லாம் சுரண்டி புட்டி வைக்கிற வேலை இதுக்கு ஜன்னல் போடணும் மேலே கூட தான் போட்டிருக்கோம் காண்பிச்சு தான் ஆனால் பிள்ளாய் போட்ட மாதிரி கிடைக்கல டப்புன்னு பார்க்க நிறைய ஃபுல்லாக சொல்லணும் எடுப்போம் ஓ சும்மா பேப்பர் போட்டு
அந்த பட்டை மாதிரி இருக்கு. கலட்டுவோம் இது இது உறைஞ்சிட்டு திருப்பி இது உறைஞ்சிட்டு உறைஞ்சுதான் வரும். இதை எடுக்கும் அவ்வளோ இருக்கும். இப்போ பேப்பர் போட்டு வெட்டி தான் வெளில குட்டி அடித்து இங்கே அடிக்கும். இது கொஞ்சம் உறைஞ்சி இதை எடுக்க இப்படியே அடித்தா சரி வராது. மராட்டி இருக்குது. ஆனால் எஞ்சாலும் உறைஞ்சிருப்பீங்க. வழியில் உறைஞ்சி உறைஞ்சிட்டு குட்டி வைக்கும். இது உறைஞ்சி வைக்கும். உறைஞ்சி வைக்கும். சும்மா முன்னுக்கு மட்டும் ரைட். இந்த ரூமை பார்த்துட்டேன். அடுத்தது அந்த ரூம் அதாக இருட்டாக இருக்குது. கதவு போட்டு பாருங்க. இந்த லைட் எப்படி இருக்குன்னு நல்ல அழகா இல்லை இருக்கேன். வடிவா இருக்குல்ல அந்த பூ டிசைன் போட்டது. இந்த நிலையை நாங்கள் மாற்றையில் இந்த ஜன்னல் மாற்றையில் இந்த ஜன்னல் இதெல்லாம் அப்படியே நிலை இருந்தது. இந்த உடைச்சிருந்தால் இந்த பெலம் போயிருக்கு. அதாவது இந்த கதவை தான் காண்பிப்போம். அந்த கதவை சூப்பர். நல்ல ஒரு டிசைன் கதவு. இந்த லைனுக்கு மட்டும் பூ வந்திருக்கு. இதெல்லாம் வாணி வேலையெல்லாம் முடிய அப்படி சூப்பராக இருக்கு. அப்படியே இதெல்லாம் மாதிரி பார்ப்போம். இதுவும் அதே மாதிரி தான் இந்த லைன் இருக்குது. அது ஜன்னல் வச்சிருக்கேன். கட்டு வேலையில் கட்டு வேலையில் நடக்கும். ஓகே ரைட். அடுத்ததான் நாங்கள் இப்போ மெயினுக்கு போகிறோம். மெயின் போட்டியே இப்போ என்ன நீங்கள் யோசிப்பீங்க என்ன ஒன்று அந்த ரூம் இதுவும் ஒரே மாதிரி தான் கிடைக்குது. எல்லா ரூமும் காமிக்கிறது இல்லை ஒன்றாக தான் நடக்குது. எல்லாத்தையும் காட்டுறாங்க. உண்மையிலே இந்த வீட்டை நிறைய பேர் விரும்புகிறாங்க. இந்த நாங்கள் ஆரம்பத்தில் உடைக்காம அதை செய்து கொடுக்கமேட்டோம்னு நிறைய பேர் விரும்புகிறாங்க. அதனால தான் நம்முடைய ஒன்றொன்றாக காட்டுறேன். இதை கூட இப்போ நிலம் மாற்றி இருக்கிறோம். ஆனால் இது இந்த பழமை மாறையில் இது நிலம் கொஞ்சம் பழுதடைஞ்சு இருந்ததால் மாற்றினாங்க. வாசலுக்கு நிலம் மாற்றணும் கட்டாயம்ன்றதுக்கு மாற்றினாங்க. ஆனால் பாருங்க எப்படி இருக்குன்னு. அங்கே பழைய வீட்டை அப்படியே வச்சு செய்கிற மாதிரி தெரியலை. புதுசாக கட்டுற மாதிரி இருக்கு தெரியல. சரி நடக்குது. எல்லாத்தையும் மேலே தான் காமிக்கணும். ஒவ்வொன்றும் மேலே பாருங்க. இதுக்கு இன்னொரு வேலைப்பாடு இருக்கு. ஆனால் கொஞ்சம் இறக்கி வைக்கணும் கீழே அந்த ஒரு டிசைனு. இது பாருங்க அந்த மூளை அப்படியே அந்த மூளை இப்படி 4 மூளைக்கும் அந்த ஒரு அரை அடி வரும் இல்லை 6 இன்ச்சு வரும் இறக்கி இருக்கணும். அடுத்தது வயரிங் வேலைக்குரிய மேலே இந்த லேசர்களுக்கு மேலே வயர் ஓடிங்க எல்லாம் வளர்ந்துக்கிட்டு இருக்கு. இந்த நடுவுலையும் இந்த பூ போட்டு. அடுத்ததாக இந்த ரூம் பாருங்க. அந்த முதல் பெரிய உருவாக்கிட்டு தெரியும். எடுப்போம் பெயிண்ட் அடிக்காங்க அப்படியே இதெல்லாம் உருவாக்கி எடுக்கும். வேலைக்கு இந்த மேற்படவே போகலாம். பார்க்கலாம் வரக்கூடியதான் வருவோம். அதுக்கு பிறகு குட்டி வைக்கணும். குட்டி வைக்கும். அதுக்கு பிறகு குட்டி வைக்கணும். இந்த என்ன காரணம்னா மழைக்கு எல்லாம் இருந்தது. மழை வெயிலுக்குள்ள ஃபுல்லாக இருந்தபடி இருந்தால் எடுக்கிறதுலாம் இருக்குது. அதெல்லாம் பாசிக்கிட்டால் அவ்வளோ உள்ளூர் அந்த இதை எடுக்கும். இப்போ இதுக்கும் பேனல் மேலே சீலிங் அடிச்சிருக்குது. அதெல்லாம் 3 பேஸ் வைக்கணும். அந்த பெரிய ரூம் பெரிய ரூம். ஓகே எல்லாம் கிளீன் பண்ணி இதே மாதிரி எடுத்துட்டு அப்புறம் பேப்பர் போடணும். ஓகே இப்போ இந்த ரூம் பார்த்துட்டு
அடுத்ததான் அந்த ரூம், இது அடுத்த ரூமுக்கும் அதே அளவான ரூம் தான். இதுக்கும் மேலே வேலை நடந்தது தான். அதுக்கு முன்னாடி இதுக்கும் மேலே அடுத்து இதுதான் முக்கியமான பார்க்கிறோம். ஈரோ எப்படி பழுதாக இருந்தால் வணக்கம் தலை தலை வந்து இந்த வீலரோ நான் வாங்கி புதுசாக இருந்த வீலரோ எப்படி போச்சு இது 2 நட்டு நீட்டி போட்டு பூட்டணும். இதுக்கு ஜன்னல் பாக்கி இருக்குது. இந்த கதவுல இதுக்குரிய குட்டி வைக்கிறது, அந்த இதை உடைஞ்சி பெயிண்ட் அடிக்கிறது, இவ்வளவு தான் இதுக்குரிய வேலை இருக்கு. இப்போ நிலம் என்னன்னு அவங்க சொல்லுவாங்களா அண்ணன் எப்படின்னு. அடுத்தது வாங்க வாங்க வாங்க. வணக்கம் வணக்கம். நல்லா இருங்க நல்லா இருக்கு. ஆள் உடம்பெல்லாம் வச்சுட்டு இப்போ என்ன செய்றீங்க நீங்கள்? தோட்ட ரைப் பண்ணுற வைக்கிறது. தோட்ட ரைப்பு மேசன் வேலையெல்லாம் முடிஞ்சுதான் விட்டுட்டீங்க செய்கிறதா? இப்போ நீங்கள் நான் யாரும் கேட்டால் போய் செய்கிறது எதிர்பார்க்கிறேன் நான். நீங்கள் இப்போ வருவீங்க கண்டிப்பாக. கண்டிங்க உங்களை அந்த டீ வச்சு தந்து பிளேண்டி எல்லாம் குடிப்பேன். அம்மா என்ன மறக்கலாம் அந்தந்த டைமுக்கு வரும். உண்மையாக தான் முதல் வேலை செய்யலாம் வந்து சரியான நேரத்துக்கு டீ வந்துடும். டீயை ஏன்னா உங்களை ஓயில் அடிக்க தான் விட்டவங்க. ஓயில் அடிக்கிறதா கூட எடுக்கணும் வட்டி தான் சொல்லிக்கணும் சொல்லிக்கணும். சுற்றி அடி வாங்கி வாங்கி அடி தான். அப்போ இப்போ எங்கே இன்னொன்று என்ன கண்ணு வந்தீங்க? அடுத்த ரோட்டில் ரைப் பண்ணுறீங்க. நாங்கள் ரோட்டில் ரைப் பண்ணுறோம். இந்த தோட்டம் செய்கிறவர்கள அப்போ வேலைன்னா செய்வீங்களோ வந்து என்னோட வந்து செய்கிறீங்களோ வேலை? நாங்கெல்லாம் வேலை செய்கிறோம். இப்போ வேலை மேசன் வேலையெல்லாம் செய்வீங்க. சரி நான் இப்போ போய்க்கு உங்களோட வழி கதைக்கிறேனே. முதல்ல இதான் வீடியோ எடுத்து போட்டு கதைப்போம். சரி சரியோ சரி கதைப்போம். அடுத்தது பாருங்க இந்த வழியில் இருக்கிற இந்த இறக்கி இருக்கிற இந்த கோல் என்ன பின்கோல்னு சொல்கிறது என்ன பின்கோல் இதுக்கும் இதில் தான் இருக்கு. பூ டிசைன் அடுத்தது சீட்டு இதுக்குரிய வேலையும் இதுதான் இருக்குது. நான் நினைக்கிறேன் இதை அடைக்கிறது இந்த கம்பியால் அடைப்போம் பண்ண அது கடைசியாக தான் தெரியும். இதுவும் சுரண்டி பெயிண்ட் அடிக்கிற வேலைகள் தான் இருக்குது. அப்படியே இந்த வெங்காயம் கட்டி தொங்கி இருக்கு. இது வந்து இது நாங்கள் பாத்ரூம் கட்டுறதுக்காக விட்டுருக்குது. இன்னும் இது வேலை நடக்கல பாருங்க. பாத்ரூம் இதுக்கும் மேல அதே வேலை. பாய் பாய் பாய். பாருங்க இவ்வளவும் வேலை நடக்குது. அப்படியே இந்த சைட்டும் இருக்குது. இதுகளுக்கெல்லாம் புட்டி வைக்கும். டபுள் கம் வைக்கணும். அடுத்தது இதில் கிச்சன் ரூம் இது எல்லாம் இதில் நாங்கள் தற்காலிகமாக எடுத்த கரண்ட் 15 தான் எடுத்தது. ஆனால் பிறகு நாங்கள் மாற்றுவோம். இதுக்கு மேலே பாருங்க இதே மாதிரி வேலை முடிஞ்சிருக்குது. அடுத்தது இந்த வேலை ஒன்று என்ன வேலை இருக்குன்றதான் பார்க்குறேன். நான் இந்த கிச்சன் வேலை செய்வோம். இதுக்கும் இதை அடிச்சு கிடக்கா. இதில் ஜன்னல் கிச்சன் இந்த வேலைகள் கொஞ்சம் இருக்குது. கொஞ்சம் வேலைகள் இருக்குது. இதில் இங்கே மட்டும் ஓட அடுக்கி விட்டுனா நான் இப்போ காணேன். இதிலே அடுக்கி வழியிலே ஓடுகள் நிறைய அடுக்கி விட்டேன். நான் பழைய ஓடு இருக்குல்ல இந்த கலர்டின ஓடுலாம் அடுக்கி விட்டேன்னா நான் இப்போ காணேன். இதுக்காக யாரும் பெறக்கூடாது என்று மறைப்பா அடைச்சி விட்டது. இது பிறகு இந்த இதெல்லாம் மாற்றி வேலை செய்வோம்.
ஆனால் இது நல்லா இருக்குன்னு இந்த இது போட்டால் தான் நல்லதுன்னு இதில் ஒரு படி போட்டிருக்கு. முதல் அண்ணன் என்ன சொல்லியிருந்தானே இந்த மஞ்சள் நாளையும் பட்ட ஒன்றாண்டு ஜேசிபி வந்து இதுக்கால வெட்டு படைக்கு அட இதை விடுங்கூடாண்டார் அது புற உங்களுக்கு உதவும் உண்டு. அதே மாதிரி இந்த வெயிலுக்கு அதில் போய் நிற்க கதிரையை போட்டு இருக்க உதவியாக இருக்குது. அடுத்தது கூடை பாருங்க, கூடை பாருங்க. இப்போ கூரை வேலையெல்லாம் முடிஞ்சிருக்கு. அந்த கூரைக்கு மேல் இடவெளி தான், அதுக்கும் சீலிங் எல்லாம் அடிச்சிருக்கு. ஓகே, இப்போ நாங்கள் வந்தோடனே வீட்டு வெளிப்பகுதியும் அடுத்தது உள்பகுதியும் இப்போ எந்த கட்டத்தில் இருக்குது, எவ்வளோ வேலை முடிஞ்சிருக்குது, இன்னும் எவ்வளோ வேலை இருக்குது அப்படின்றத காண்பித்தோம். அடுத்தது குட்டி என்ன இப்போ தெரியுமா ஏன் உங்களை கூடி வந்தேன் உலகிட்டோம். முதல் சொல்லையில் என்ன விஷயம் வந்து இப்போ வந்தது தான் இப்போ ஏன் வந்தாண்டால் இந்த லெவல் சீட்டில் அடிச்சிருக்கல அதுகளுக்கெல்லாம் புட்டி வைக்கணும். அடுத்தது இதில் உடைஞ்சி கலட்டி எடுத்து அதுக்கு என்னென்ன செய்யணுமோ அவ்வளோத்தையும் உங்களை பார்க்க சொல்லி நேரடியாக வந்து பார்த்தா தான் தெரியும். பார்த்துட்டு எனக்கு முடிவு சொன்னா தான் நான் அப்புறம் அன்னையோட கதைச்சிட்டு அதுக்கு பிறகுதான் முடிவு சொல்லுவேன். இப்போ உங்களை பார்க்கத்தான் பார்த்துட்டு சரிங்க பார்க்குறீங்க எல்லாம் பிறகு வீடியோவிலேயும் இருக்க வடிவாக பாருங்க இருந்து சரியா இவ்வளோ இவ்வளோ கிடக்கு. அதுக்கு பிறகு என்னென்ன சொல்ல போகிறீங்க நீங்கள் சொன்னீங்கன்னால் நான் அன்னையிட்ட சொல்கிறேன். அதுக்கு பிறகு என்ன முடிவோ பார்க்கலாம். ஏன்னா சரிதான். இப்போ அதை மட்டும் இல்லை, நிறைய பார்ப்பினா தானே இது வேணுங்கன்னா நீங்கள் ஒரு மாறி மாறி கதையில் தானே இப்போ இந்த வேலை செய்யணும். பார்த்துருப்பேன் தான் இந்த வீடு பார்க்குறதும் பார்த்துருந்தேன் தான். சரி, அப்போ அதை நாங்கள் பிறகு கதைப்போம். இப்போ நீங்கள் உங்களை கூடிய வந்த காரணமாக சொல்லி அடுத்தது கிணத்தடியே ஒருக்கா பார்க்கணும். பாருங்க, கிணத்தடி முதல் எப்படி இருந்தது. நாங்கள் அந்த கடைசியாக மோட்டர் போடுறேன்ட்டு வந்து நாங்களே என்ன மோட்டர் இப்போ இதில் ஒரு தொட்டி ஒன்று கட்டி இருக்குது. தொட்டிக்கு ஏற இல்லாதவர்களுக்காண்டி இந்த படி கட்டி கிடக்கு. எப்படி தொட்டி தானே ஏற பிடிக்கலாம். ஆனால் பிடிக்க மாதிரி ஏறியோ பாடி சின்னாக்கள் ஏறி இதுக்கால போகக்கூடாது. வாங்க பாருங்க, தொட்டி வந்து குளிக்கலாம். கணக்கில்லை பெருசு தொட்டி பிரச்சனை இல்லைன்னு. இப்போ என்னென்றால் அது பாசி பிடிச்சோன்னா கழுவுற தான் பிரச்சனை விலங்குதோ. அதுக்காண்டி தான் பெரிய தொட்டி காட்டக்கூடாது. ஒரு அழகான கையெட்டக்கூடிய தொட்டி கட்டி விட்டா தப்பட பொண்ணு கழுவலாம். தண்ணியும் மிச்சம் இல்லை. இதுக்குள்ள இப்போ அரைவாசி தண்ணி நின்றுச்சேன்டா அரைச்சி ஒரு 500 லிட்டர் தண்ணி வேஸ்ட் ஆகும். அப்படியே அந்த இதோட பாசியோட. சின்ன தொட்டின்னா சுகம் தப்பொண்டு கழுவுறது. இது பெருசாக கட்டி இருக்குது. அடுத்த படி காரணம் ஒன்று இருக்குதாங்க தண்ணியை கொஞ்சம் குளிக்கக்கூடிய மாதிரி அதான். அடுத்தது இங்காடி பக்கம் பாருங்க, தோட்டம் நடந்திருக்கு. இந்த வாழைகள் எல்லாம் நிற்கிது, மரவள்ளி நிற்கிது. நல்ல சிவப்பு கலர் வாழை என்ன வடிவாக இருக்குல்ல வாழை மரத்தை பார்க்க. செவ்வாழையோ எல்லாம் சிவப்பு பழம் பார்க்குமே. ஆமாம், நல்ல கலரும் நல்லா இருக்குது. செவ்வாழை கூட எங்கேயும் போட்டுருக்கோ பார்க்கலாமோ? நாளைக்கு வைக்கலாம் வாங்க. செவ்வாழை நிறைய குட்டிகள் போட்டுருக்கு. செவ்வாழையா காசுக்கு வாங்கினீங்களோ? எவ்வளோ? ஒரு குட்டி என்றால் சும்மா அந்த இதில் சின்ன குட்டிகளோ இல்லை 500 ரூபா. நல்லா இருக்கா என்ன? நீங்கள் எல்லாத்தையும் செவ்வாழையே போட்டிருக்கீங்க. நான் வாங்கினேன் இப்போ செவ்வாழை. பழமும் விலை கூட இல்லை. 500 ரூபா படி நான் அன்னைக்கு வாங்கி கொடுப்பேன். வாழை பழமும் சிவப்பு தான், மரமும் சிவப்பு கலர் தான். பார்த்தீங்களா 500 ரூபாய்க்கிட்ட கிலோ போனால் நல்லது தான். ரைட், அடுத்தது நான் கிணத்தடி போட்டோம். முதல் கிணத்தடி இருந்தது எப்படி என்று இந்த வீடியோ முழுமையாக எங்களோட வீடியோவை தொடர்ச்சியாக பார்க்குறாங்களுக்கு தெரியும். இறைக்கோணம் திருப்பியும் நினைக்கிறேன், பாசி கொஞ்சம் இருக்குது. அடுத்தது நடுவில் கான்கிரீட் தூண் போட்டு சிவர் கட்டி இருக்குது பார்த்தீங்களா. இப்போ அங்கால அல்ராக்களுக்கு இங்கால முதல் ஒரு ஓப்பனாக இருந்துச்சு, ஒரு வேலி தான் இருந்தது.
எப்படி என்ன தூள் போட்டுருங்க. அடுத்தது இது மோட்டர் ரூம். இப்போ வேலை நடக்குது. இதுக்குள்ள தான் தூணுக்கு சிமெண்ட் போடினா போடினோம். ரைட். கடைசி தூணுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அங்கால இல்லை, அங்கால தகரத்தோட அப்படியே முடிக்கணும். அதான் துளா முந்தி தண்ணி எழுறது அதையும் விட்டு கிடக்கு உடைக்காம. அண்ணன் விட்டுட்டார் உடைக்காம. அண்ணே வணக்கம். துளாவை உடைக்காம விட்டுருக்கார. சரி, ஓகே. இப்போ நிறைய நாளுக்கு பிறகு வந்து பார்த்தது சந்தோஷம் எங்களுக்கு. இப்போ இவ்வளவும் தான். ஏனும் திட்டம் என்றால் அந்த கதவு ஜன்னல்கள் போடுறது, அடுத்தது சுற்றி வர மதில் பூசுறது, அடுத்த வயரிங் வேலை, மற்ற பெயிண்டிங் புட்டி வச்சு பெயிண்டிங் அடிக்கிற வேலைகள் தான் இருக்குது. ஏன்னா இப்போ பார்த்ததில்லை. மற்ற எல்லா வேலையும் முடிஞ்சிருக்கு தானே. வேறு கிச்சனுக்குள்ளேயும் கொஞ்சம் வேலை இருக்குன்னு. இப்போ தொடர்ச்சியாக வேலை செய்கிறார்கள், தொடர்ந்து செய்யணும். இப்போ பார்க்க வீடு வடிவாக இருக்குது. இப்போ இங்கேருந்து பார்த்தா இந்த கூரை முதல் இருந்த இதுக்கும் இப்படி பார்க்க ஒரு அமைப்போடு இருக்குது. அப்படி அது நடுவில் மஞ்சள் முன்னா தான் மறைக்குது. ஆனால் வீட்டு அமைப்பை பார்த்தீங்களா? ரைட். சரியா, வலிக்கிடுவோம்மா நாங்கள். ஓகே, போட்டு வரட்டா? போயிட்டு வரேன். பார்த்துட்டேன் பிறகு. சரி, சந்தோஷம். வீல் வர உண்டு அங்கே, அதுக்குள்ளே பலதாக இருக்கு. திருப்பி வாங்கினதோ புதுசோ? நான் நிறைய முதல் ஆரம்பம் புதுசு சாமான் எல்லாம் வாங்கினதெல்லாம் கிடக்கும். நான் பார்க்கல, பார்க்கணும் என்ன. சரி, ஓகே. கிட்டத்தட்ட முக்கால்வாசி வேலை முடிஞ்சுது. ஓகே, சந்தோஷம். இப்போ நாங்கள் தெல்லிப்பளை லண்டன் அண்ணா அக்கா அவங்களுடைய வீட்டை வந்து பார்த்தது. இப்போ அவங்களும் என்னை கேட்டுக்கொண்டது நிமித்தம் இவ்வளோ நாளும் நீ இருக்கிற ஓயோரை கட்டி பார்க்க மாட்டியா அப்படின்னு கேட்டாங்க. என்ன கட்டம் பண்ணு. அப்போ அது நிமித்தம் நான் வந்து இந்த வேலை திட்டங்கள் எல்லாம் பார்த்துக்கேன். அதை விட நான் முதல் சொன்ன மாதிரி அவர்களை விட வீடியோ பார்க்க நிறைய உள்ளங்கள் என்னப்பா அந்த செழிப்புள்ள வீட்டின் முடிவை நீங்கள் இன்னும் சொல்கிறீங்களே. நான் இல்லை, வேலைகள் நடக்குது, கிடைக்கிட போய் காண்பிப்பேன். அடுத்தது எங்களோட சொந்தக்காரங்க இப்போ நம்ம மானிப்பாய் போகிறோம், அங்கே இருக்கிறாங்க. என்ன அந்த தம்பி செழிப்புள்ள வீட்டை இன்னும் காட்டுறா இல்லைன்னு. அப்போ இன்னும் இந்த வீட்டில் நிறைய பேருக்கு விருப்பம் ஒன்று இருக்குது. அதனால் காண்பித்தேன் பாருங்கள். இந்த வேலைகள் இப்போ நீங்கள் பார்க்கவே தெரியும் எவ்வளோ முடிஞ்சிருக்கு. அந்த மேல் கூரைக்கு இடையிலே அந்த சீலிங் அடிச்சிருக்கு தானே, அடிச்சிருக்கு. அதுக்குமே அந்த புட்டி வைக்கணும். புட்டி வச்சு பெயிண்டிங் வேலையெல்லாம் செய்யணும். அது இன்னும் இப்போ ஃபுல்லாக இந்த வேலைகள் முடிஞ்சு இந்த இடங்கள் எல்லாம் இதெல்லாம் இதால் இருக்கிறதில்லை. இனி கல்லுகள் பதிச்சு மரங்கள் நட்டு எங்கெங்கே மரம் வேணும், எங்கே கல் பதிக்கணுமெல்லாம் பதிச்சு முடிஞ்சால் இன்னும் ஒரு அழகு. இந்த மதில்கள் பூசி இதுக்கு லைட்டுகள் போட்டு எல்லாம் முடிஞ்ச உடனே இன்னும் இந்த அழகு கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். அதோட நான் முதல் ஆரம்பம் சொன்ன மாதிரி கேட்டில் இருந்து இந்த இதுக்கு ஒரு நடப்பாதை அப்படி கொஞ்சம் பி ஷேப்பில் செய்வோம்னு சொல்லியிருந்தேன் அக்காட்ட. இப்போ அதுவும் எல்லாம் முடிய விட்டு நாங்கள் திரும்பவும் காண்பிப்போம். இப்போ ஓகே, இவ்வளவும் தான் இந்த வீட்டில் வேலை நடந்திருக்குது. இனி நடக்க போகிற வேலையும் சொல்லியாச்சு. அந்த கிச்சன் பகுதியும் மற்ற பெயிண்டிங் பகுதிகள் இருக்குது. இப்போ இதுலேயும் மற்ற வயரிங் வேலைகள் கணிசமாக முடிஞ்சிருக்குது. அதுக்கு பிறகு தான் இனி லைட்டுகள் பூட்டுற வேலையெல்லாம் இருக்குதானே. அந்த வேலையெல்லாம் நாங்கள் பிறகு முடிய பார்க்கலாம். இப்போ ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி அடிக்கடி என்னாலையும் பெற முடியாது, தூரம் பண்ணபடியால் இடையில ஒருக்கா வந்து என்னென்ன நடந்ததுன்னு நாங்கள் காண்பிச்சுட்டு போவோம். இப்போ இந்த வீடியோவை பார்க்குற நிறைய பேர் சந்தோஷப்படுவீங்க. ஓகே, சந்தோஷம். இந்த வீடியோ அடுத்தது இந்த வீட்டை பற்றின கருத்துக்களையும் நீங்கள் சொல்லலாம். ஓகே, இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறோம். குட்டின சந்தோஷம் நான் வந்து பார்த்தது. மினக்கட்டு கொடியாமத்திலேருந்து வந்து இந்த மழைக்கால வந்து பார்த்தவர் பிரச்சனை இல்லை. நாங்கள் அண்ணாவோட காட்சி போட்டால் என்ன முடியும் எடுப்போம். ஓகே தானே? இப்போ நன்றி, சந்தோஷம். இன்னும் ஒரு வீடியோவை சந்திக்கிறோம். பாய். சந்தோஷம். கேட்டு நல்ல வடிவான் டிசைன் போட்டிருக்கேன்.